மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சூழ்நிலையியல் கோட்பாடுகள் பாடத்துல மிமிக்ரி பாவனை செயல்களை பற்றி பார்க்கலாம். மிமிக்ரி அப்படின்னா என்ன? ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் குரலை மாற்றி பேசுறது, அல்லது நாய் மாதிரி பூனை மாதிரி இது மாதிரியெல்லாம் குரலை மாற்றி பேசுகிறாங்க இல்லையா, அதை மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மனுஷங்க மட்டும் மிமிக்ரி பண்ணுறதில்ல, தாவரங்களும் விலங்கினங்களும் கூட மிமிக்ரி செய்யுது. அது எப்படி வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு உயிரினம் தன்னுடைய வடிவம், அமைப்பில், தோற்றத்தில், நடத்தையில் இதுல எல்லாம் பிற உயிரினங்களை மாறி தன்னை மாற்றிக்குது. இப்படி பிற உயிரினங்கள் மாறி தன்னை மாற்றிக்கக்கூடிய தன்மையைத்தான் நம்ம மிமிக்ரி பாவனை செயல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதோ காஞ்சு போன இலை தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? அதில் ஏதாவது உயிரினம் உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படுதா? எஸ், இங்கே பாருங்க, இது ஒரு வகையான பல்லி இலைகளுக்குள்ள மறைஞ்சு காஞ்சு போன இலை மாதிரியே தன்னுடைய உடலை மாற்றிக்கிட்டு, அந்த வடிவத்தை மாற்றிக்கிட்டு மறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தன்மையைத்தான் நம்ம மிமிக்ரி பாவனை செயல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் விலங்கினங்கள் தாவரங்கள் எல்லாம் பாவனை செயலில் ஈடுபடுது? எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக, தன்னை பிடிச்சு சாப்பிடக்கூடிய எதிரி உயிரிடமிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, தன்னை மறைச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி பாவனை செயல் உதவியாக இருக்குது. இன்னொன்று, இரையை பிடிக்கிறதுக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்க, இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல ஏதோ ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி ஒரு பூச்சி இருக்கா? ஆனால் அது பூச்சி கிடையாது, அது ஒரு பாம்போட வால். அதை பூச்சின்னு நினச்சிக்கிட்டு பறவைகளோ அல்லது ஏதாவது அதை பிடிச்சி சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் அது கிட்ட வரும். கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு பாம்பு. பாம்பு தன்னோட வாலை சிலந்தி மாதிரி மாற்றிக்கிட்டு அப்படியே அசைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த அசைவு பார்க்குறக்கு ஏதோ பூச்சி நகருதுன்னு நினச்சிட்டு விலங்குகள் கிட்ட வரும்போது பாம்பு லபக்குன்னு அதை பிடிச்சி சாப்பிட்றோம். இந்த மாதிரி இரையை பிடிக்கிறதுக்கும் அந்த பாவனை செயல் உதவியாக இருக்குது. தாவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரந்த சேர்க்கைக்காக, பூச்சிகளை கவர்றதுக்காக தாவரங்கள் கிட்ட இந்த பாவனை செயல் இருக்குது. இப்போ தாவரங்களில் எந்த மாதிரி பாவனை செயல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆர்கிட் தாவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவனை செயல் அதிகமாக இருக்கும். ஆர்கிட் தாவரங்களோட மலர்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான வடிவங்களில் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா குரங்கு முகம் மாதிரி இருக்கும், சிலது பறவை பறக்கிற மாதிரி இருக்கும், சிலது டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பல பூச்சிகள் மாதிரி. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு விதமான பூச்சிகள் மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் பூச்சி கிடையாது, ஆர்கிட் தாவரங்களோட மலர்கள். ஏன் இந்த ஆர்கிட் தாவரங்கள் இப்படி தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கு? இங்கே பாருங்கள், ஆர்கிட் தாவரங்களோட அந்த மலர் வடிவமைப்பு மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகளை கவர்ந்தெழுக்கிறதுக்காக இருக்கு. மகரந்த சேர்க்கைனா என்ன? ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த துகள் சூழ்முடி மேலே போய் விழுகணும். அயல் மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா ஒரு மலர்ல இருக்கிற மகரந்தம் வேற மலர்ல இருக்கிற அதே இனத்தை சார்ந்த மலர்ல சூலகமுடி மேலே போய் விழுகணும். அப்படி இந்த மகரந்த துகள்கள் வேறொரு பூவில் இருக்கிற சூலகமுடிக்கு போகணும் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை காரணிகள், காற்று, நீர், பூச்சி இப்படியெல்லாம் வேணும். இங்கே முக்கியமாக பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்குது. அப்போ பூச்சிகளை அது கவர்ந்தெழுக்கணும். பொதுவாக பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்கள் என்ன பண்ணும்? தேன், மகரந்த துகள்கள் இதையெல்லாம் பூச்சிகளுக்கு தரும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இந்த மகரந்த சேர்க்கையை உறுதிப்படுத்துறதுக்கு தான் பாவனை செயல் இருக்கு. எந்த மாதிரின்னு பாருங்க. எல்லா ஆர்கிட் தாவரங்களுமே பூச்சிகளுக்கு தேனை தராது. அப்போ என்ன செய்யுது? பாலியல் வஞ்சகம், செக்ஸுவல் டெசிட். செக்ஸுவல் டெசிட் அப்படின்னா என்ன? யாரை வஞ்சகம் செய்து? இங்கே ஆர்கிட் தாவரம் ஆண் பூச்சியை வஞ்சகம் செய்து தன்னோட மகரந்த சேர்க்கை நடைபெற வைக்குது. எப்படின்னு பாருங்க. மத்திய தரைக்கடல் ஆர்கிட், மெடிட்டரேனியன் ஆர்கிட், ஓஃப்ரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிட் தாவரம். அந்த ஆர்கிட் தாவரத்தோட மலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் பூச்சி மாதிரி இருக்கும். ஆர்கிட் தாவரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான ஆர்கிட் தாவரமும் ஒரு வகையான பூச்சி, ஒரு வகை தேனி பூச்சிகள்னால மகரந்த சேர்க்கை நடக்கும். அது எந்த வகையான தேன் பூச்சினால மகரந்த சேர்க்கை நடக்குதோ அந்த தேன் பூச்சியினுடைய பெண் பூச்சி மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கும். அப்போ ஆண் பூச்சி அந்த மலரை பெண் பூச்சின்னு நினச்சிக்கிட்டு வந்து அங்கே மகரந்த சேர்க்கைக்கு உதவியுது. அப்போ யாரை ஏமாத்துது? ஆண் பூச்சியை ஏமாத்துது. அதைத்தான் என்ன சொல்கிறோம்? செக்ஸுவல் டெசிட், பாலியல் வஞ்சகம். அது எப்படின்னு பாருங்க. இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த ஓஃப்ரிஸ் ஆர்கிட்டோட மலர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பூச்சி இந்த மலரை பெண் பூச்சின்னு நினச்சிக்கிட்டு கிட்ட வரும். இந்த மலரில் மகரந்த பைகள்லாம் முதிர்ச்சி அடைஞ்சு மகரந்த துகள் ரெடியாக இருக்குது மகரந்த சேர்க்கைக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆண் பூச்சி என்ன செய்யுது? பெண் பூச்சின்னு நினச்சிக்கிட்டு அந்த மலர் மேலே வந்து போலி புணர்ச்சி செயலில் ஈடுபடும். அப்படி மலர் மேலே வந்து உட்காரும்போது அந்த மகரந்த பையில் இருந்த மகரந்த துகள்கள் அந்த பூச்சி மேலே ஒட்டிக்கும்.
இந்த மாதிரி ஒரு மலர பெண் பூச்சின்னு நினைச்சுக்கிட்டு வந்து அந்த ஆண் பூச்சியானது புணர்ச்சி செயல்ல ஈடுபடக்கூடிய நிகழ்வை போலி புணர்ச்சி செயல் அல்லது சூடோ காப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சூடோ காப்புலேஷன் நிகழ்வு மூலமா தான் இந்த ஓஃப்ரிஸ் ஆர்கிட் தாவரங்கள்ல மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. எப்படின்னா, இப்போ புணர்ச்சி செயல் ஈடுபடும் போது மகரந்தங்கள் ஒட்டிக்குது இல்லையா, இது அடுத்த மலரை நாடி போகும். அடுத்து இன்னொரு ஓஃப்ரிஸ் மலர் மேலே போய் உட்காரும்போது அங்கே இதில் இருக்கிற பூச்சி மேலே ஒட்டிட்டு இருக்கிற மகரந்தம் அங்கே இருக்கிற பூவில் இருக்கிற சூலகமுடி மேலே போய் விழுகும். இந்த மாதிரி தான் ஓஃப்ரிஸ் தாவரம் மகரந்த சேர்க்கையை நடைபெற வைக்குது. இந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம், போலி புணர்ச்சி செயல் மூலமாக பாலியல் வஞ்சகம் செய்து அப்படின்னு சொல்கிறோம். இது கூட்டு பரிணாமத்திலேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. கூட்டு பரிணாமம் அப்படின்னா என்ன, 2 உயிரினங்கள் ஒரு சேர பரிணாம வளர்ச்சி அடையணும். இங்கே ஓஃப்ரிஸ் தாவரமும் அந்த பெண் பூச்சி மாதிரி இருக்குன்னு சொன்ன இல்லையா, ஓஃப்ரிஸ் தாவரமும் பெண் பூச்சியிலையும் ஒரே மாதிரியாக அங்கே கூட்டு பரிணாமம் நடக்கணும். அப்படி கூட்டு பரிணாமம் நடந்தாதான் இந்த தாவரங்களில் மகரந்த சேர்க்கை சரியான முறையில் நடக்கும். இப்போ சப்போஸ் இப்போது பெண் பூச்சியோட இறக்கைகள் அது பார்க்குறக்கு ஒரு ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் பரிணாம மாற்றம் அடைஞ்சு அது கருப்பு கலராக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மலர்லேயும் என்ன ஆகணும், ஆரஞ்சு கலராக இருக்கிறது கருப்பு கலராக மாறணும். அப்போ தான் ஆண் பூச்சி என்ன செய்யும், பெண் பூச்சின்னு நினச்சிக்கிட்டு அந்த மலர்கிட்ட வரும், அங்கே மகரந்த சேர்க்கை நடக்கும். சப்போஸ் பெண் பூச்சியில் பரிணாம மாற்றம் அடைஞ்சு நிறமாற்றம் அடைஞ்சிருச்சு, ஆனால் மலரில் பரிணாம மாற்றம் அடையலை அப்படின்னு சொன்னால், எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அங்கே மகரந்த சேர்க்கை பாதிக்கப்படும். ஏன்னா ஆண் பூச்சி அங்கே வராது. அப்போ கூட்டு பரிணாமம் மலர்லையும் நடந்தாதான் அங்கே மகரந்த சேர்க்கை சரியான முறையில் நடக்கும். சரி, இப்போ தாவரங்களில் பாவனை செயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தோம். பூச்சிகளில் என்ன மாதிரி இருக்குது, பூச்சிகளில் பாவனை செயல் அதோட பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்குது எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, ஏதோ குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இது குச்சி தான். ஆனால் இது பாருங்க, இது ஒரு பூச்சி. என்ன பூச்சி, கரேசியஸ் மோரோசஸ் அப்படிங்கிற குச்சி பூச்சி அல்லது ஊன்றுகோல் பூச்சின்னு சொல்லுவாங்க. பார்க்கறக்கு குச்சி மாதிரி இருக்கிறதுனால அதை குச்சி பூச்சின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. பார்த்தா ஏதோ குச்சி மாதிரி இருக்குதுன்னு தப்பிச்சுக்கும், அந்த குச்சி மாதிரியே மாறி அதோட உருவத்தை என்ன பண்ணிக்குது, மறைச்சிக்குது. இப்படி எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக, இதை இறையா சாப்பிடக்கூடிய விலங்குகிட்ட இருந்து இதை தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி உருவத்தை மாற்றிக்குது. அடுத்து இன்னொன்று பாருங்க, இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது, ஏதோ இலை மடிப்பாக இலை இருக்கிற மாதிரி இருக்கா, ஆனால் இங்கே பாருங்க, இது யாரு, பூச்சி. இலை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. இலைகள்ல எப்படி நரம்புகள் இருக்கோ அது மாதிரி அந்த பூச்சியிலையும் பாருங்க வலைப்பின்னல் நரம்பு அமைவு இருக்கிற மாதிரியே இருக்கு. சமயத்துல நம்ம கீரைகள் ஆயும் போது கூட நம்மளே ஏமாந்துடுறோம், அதுல பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இலைகள் மாதிரி அந்த பூச்சி தன்னை வடிவமைச்சுக்குது. இதுவும் அது தன்னோட பாதுகாப்புக்காகத்தான், எதிரி விலங்கிடமிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னோட உருவத்தை இலை மாதிரி அது சுத்தி என்ன சூழல் இருக்கோ அது மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு அது தன்னை பாதுகாத்துக்குது. இப்படி தாவரங்கள் கிட்ட ஏற்படக்கூடிய பாவனை செயல் அதனுடைய மகரந்த சேர்க்கைக்கு உதவிகரமாகவும் மகரந்த சேர்க்கையை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. விலங்குகள் கிட்ட ஏற்படக்கூடிய பாவனை செயல் விலங்குகள் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தன்னோட இரையை பிடிப்பதற்காகவும் உதவிகரமா இருக்கு. இப்போ இந்த பாவனை செயல் மிமிக்ரினா என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இது சார்ந்து போட்டித் தேர்வில் எது மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆண் பூச்சி ஆர்கிட் மலரை, ஓஃப்ரிஸ் ஆர்கிட் மலரை பெண் பூச்சி என அதனுடைய அமைப்பு வடிவம் மற்றும் நடத்தையில் ஒத்து காணப்பட்டு கவரப்பட்டால் மகரந்த சேர்க்கை அங்க நடக்குது, தூண்டப்படுகிறது. இது எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பாவனை செயல், போலி புணர்ச்சி செயல், போலி மகரந்த சேர்க்கை, மேற்கண்ட எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், பாவனை செயலா போலி புணர்ச்சி செயலா? நல்லா கவனிக்கணும். ஆண் பூச்சி ஆர்கிட் மலரை என்ன செஞ்சுக்குது, பெண் பூச்சின்னு நினைச்சுக்குது. அதாவது ஆர்கிட் மலர் பெண் பூச்சி மாதிரி தன்னோட வடிவம் அமைப்பு நடத்தை எல்லாத்துலேயும் மாற்றி இருக்கிறதுக்கு பேர் பாவனை செயல். ஆனால் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதனால ஆண் பூச்சி கவரப்பட்டு அங்க மகரந்த சேர்க்கை தூண்டப்படுகிறது. மகரந்த சேர்க்கை எதனால தூண்டப்படுது, போலி புணர்ச்சி செயல். ஆண் பூச்சி போய் அது மேல உட்காந்து
சூடோ காப்புலேஷன் போலி புணர்ச்சி செயல் நடந்தாதான் மகரந்த சேர்க்கை அங்க தூண்டப்படுது. அது மேல மகரந்த துகள் ஓட்டிட்டு அடுத்த பூவில் போகும்போது அந்த மகரந்த துகள் விழுகும். அப்ப எது ஆன்சரா வரும்? கரெக்ட், போலி புணர்ச்சி செயல். இந்த இடத்துல பாவனை செயல் நம்ம வந்து எழுதிடக்கூடாது. சரியான விடை போலி புணர்ச்சி செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாவனை செய்தலின் முக்கியத்துவம். உயிரினங்கள் எதுக்காக பாவனை செய்தல்ல ஈடுபடுது? தாக்குதல், எதிரி உயிரிய தாக்குறதுக்கு. பாதுகாத்தல், அடுத்தது என்ன? ஏ மற்றும் பி ரெண்டுமே. தனிமைப்படுத்தல், தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. எது ஆன்சரா வரும்? பாதுகாத்தல்னு எடுத்த உடனே எழுதிடக்கூடாது, தாக்குதலும் வரும். தாக்குதல்னா என்ன? ஒரு இரையை பிடிக்கிறதுக்காக அந்த பாம்போட வால் பார்த்தீங்கன்னா பூச்சி மாதிரி இருந்தது. அது தன்னோட இரையை பிடிக்கும்போது அங்கே தாக்குதல் செயலில் தானே ஈடுபடுது. அப்போ என்ன வரும்? தாக்குதலும் வரும், பாதுகாத்தலும் வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்க சரியான விடை. ஏ மற்றும் பி இரண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கேள்வி. கூற்று: இலைப்பூச்சி குச்சிப்பூச்சி எதிரியிடமிருந்து தற்காத்து கொள்ள பாவனை செயல்களை செய்கிறது. கரெக்டு தான். குச்சிப்பூச்சியும் இலைப்பூச்சியும் எதிரிகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னோட வடிவத்தை அப்படி மாத்திக்கிட்டு அமைஞ்சிருக்கு. இந்த கூற்று சரியானது. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? பாவனை செயல்கள் மூலம் சூழலுக்கு ஏற்றவாறு தன் உடலின் நிறத்தை மாற்றிக்கொள்கிறது. சூழல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட வடிவத்தை, நிறத்தை எல்லாத்தையுமே மாற்றிக்குது. குச்சிப்பூச்சி என்ன செய்யுது? குச்சிகளுக்குள்ளே இருக்கும்போது அது குச்சி மாதிரியே இருக்குது. இலைப்பூச்சி இலைகளுக்குள்ளே இருக்கும்போது சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது இலை மாதிரியே மாற்றிக்குது. அப்போ இந்த காரணமும் சரியாக தான் இருக்குது. காரணம் கூற்றை விளக்குவதாகவும் உள்ளது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மற்றும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாதுகாப்பிற்காகவும் மறைப்பதற்காகவும் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை ஒத்திருப்பது. வெரி சிம்பிள். தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் எதிரிகிட்ட இருந்து தன்னை மறைச்சுக்கிறதுக்காகவும் ஒரு உயிரினம் என்ன செய்யுது? பிற உயிரினங்கள் மாதிரி அதை தன்னோட வடிவத்தை மாத்திக்குது. அது என்ன செயல்? பாவனை செயல், வேட்டையாடுதல், தகவமைத்தல், உருமறைப்பு. பாவனை செயல்னா என்னன்னு பார்த்தோம். வேட்டையாடுதல் அப்படின்னா என்ன? கொன்று உண்ணுதல், ஒரு உயிரினத்தை அடிச்சு இன்னொரு உயிரினம் சாப்பிட்றது. இது கண்டிப்பா ஆன்சரா வராது. தகவமைத்தல், தன் சூழலுக்கு ஏற்றவாறு தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கிட்டு தகவமைத்து அந்த சூழலில் அது வாழக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்கிறது. அது தகவமைத்தல். இதுவும் இங்கே ஆன்சராக வராது. உருமறைப்பு, தன்னோட உருவத்தை மறைச்சிக்குது. பார்க்குறக்கு இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். உருமறைப்பு எதனால் ஏற்படுது? பாவனை செயல்னால தான். அப்போ எது சரியான விடையாக இருக்கும்? கரெக்ட், பாவனை செயல் என்பது தான் இங்கே சரியான விடை. மாணவர்களே, பாவனை செயல்னா என்ன, அது சூழ்நிலையில் ஒரு உயிரினங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது சார்ந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளையும் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.